நம்ம இல்ல இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர், அதாவது சென்ட்ரல் என்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 வகையான பணிகள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த 12 வகையான பணிகள் தான் இப்ப இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 27 நாள், அதாவது சரியாக 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் எடுக்க போறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்க யாரு வேணாலும் போய் அப்ளை பண்ணலாம். பட் யார் யாரு எந்தெந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தகுதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து P01 கேட்டகரி லெவல்ல வந்து சீனியர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எம்இ எம்டெக் இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல்ல முடிச்சவங்க அப் டு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கேட்டகரி, இந்த ரெண்டு போஸ்டிங்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 42,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து P02, அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ லெவல் 2க்கு அடிப்படையில வந்து பிஇ பிடெக் பயோடெக்னாலஜி பயோகெமிக்கல், சோ இது ஒரு ரிலேட்டட் எடுத்து படிச்சவங்க வந்து நீங்க வந்து எலிஜிபிள். அப் டு 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் வந்து 36,000 ரூபாய் பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து போஸ்டிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 காலி பணியிடங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. 31,000 ரூபாய் சம்பளம். அப் டு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க, 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கான கீழே வந்து தொகுதி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரி லெவல்ல வந்து எக்ஸ்பென்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப் டு 35 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 25,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் அதேதான், அப் டு 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். 25,000 ரூபாய் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க பிசிக்ஸுக்கு. இதே கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 31,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது ஒரு ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 3 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் வந்து முடிச்சுக்கணும். அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 25,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், நானோ சயின்ஸ், இதுல எது படிச்சிருந்தாலும் சரி, பட் ஆனா மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 25,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்குது. அப் டு வந்து 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல்ல நம்ம அடுத்து பார்க்க போறோம். P03ல வந்து பயோடெக்னாலஜி வந்து முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 31,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சேம் சேலரி தான். அடுத்து வந்து 5 காலி பணியிடங்கள் டிப்ளமோ இன் கெமிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். 20,000 ரூபாய் சம்பளம் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜிக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நடக்க போற இன்டர்வியூக்கு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், நானோ சயின்ஸ், இந்த 20 காலி பணியிடங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. அதுக்கடுத்து வந்து 8ஆம் தேதி நடக்க போற இன்டர்வியூ வந்து என்னென்ன போஸ்டிங்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், அதுலயே வந்து மெட்டீரியல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பயோடெக்னாலஜி இன்ஜினியர், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, ப்ராஜெக்ட் அசோசியேட்ல வந்து பயோடெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க போகும்போது உங்களோட ரெஸ்யூம் கொண்டு போயிருங்க, உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொண்டு போயிருங்க, உங்களுடைய மார்க் ஷீட் வந்து கொண்டு போயிருங்க. அதே மாதிரி வந்து இன்ஜினியர் முடிச்சீங்கன்னா சிஜிபி அந்த இது வந்து எடுத்துட்டு போயிருங்க. ஃபைனல் செம் வந்து முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய எல்லா மார்க் ஷீட்டுமே வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து கொண்டு போயிருங்க. சோ இது எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருங்க. வித் ஜெராக்ஸோட வந்து கொண்டு போயிருங்க. அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொண்டு போயிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இங்க கமெண்ட் பாக்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இது மூலியமாவும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.